திருவேற்காட்டில் விளையாட்டு மைதானத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு மையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே பெண்களுக்கும் போலீசாருடைய தள்ளுமுள்ளானது ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெய்கரேஷ். வணக்கம் ஜெய்கரேஷ், விவரங்கள். வணக்கம் சுவா. திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு கோலடி பகுதியில் அமைந்துள்ள இந்த மைதானத்தில் சுமார் 8 ஏக்கர் மைதானம் அமைந்துள்ளது. இந்த பகுதியில் காலை முதலே மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். திருவேற்காடு நகராட்சி கோலடி கிராமத்தில் விளையாட்டு மைதானத்தில் மக்கள் பயன்படுத்திய நிலையில இதுக்கு நகராட்சி இரும்பு வேலி அமைக்க இன்று திட்டமானது ஏற்பட்டு அதற்கான பணிகளை மேற்கொண்டனர். விளையாட்டு மைதானத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைய உள்ளதாகவும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வேலி அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். காவல்துறை பாதுகாப்புடன் நகராட்சி வேலி அமைக்க உள்ள நிலையில கோலடி விளையாட்டு மைதானம் சுமார் 300க்கும் மேற்பட்ட மக்கள் வேலியும் பொருட்படுத்தாமல் காலை முதலே போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். நிலத்தை பாதுகாப்பதாக கூறி நகராட்சி நிர்வாகம் இந்த விளையாட்டு மைதானத்தில் வேலி அமைக்கும் பணியை மேற்கொள்ள வந்தனர். ஆனால் இந்த பகுதியில நகராட்சி நிர்வாகம் சார்பில் சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பகுதியில் அரசுக்கு சொந்தமான நிலத்தில் தொடர்ந்து பணிகளை மேற்கொள்ள உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து 3 மணி நேரமாக காவல்துறை நகராட்சி நிர்வாகம் பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தியும் மக்கள் கலைந்து செல்லாத காவல்துறை அனைவரும் வலுக்கட்டாயமாக மக்களை கைது செய்தனர். வாகனத்தில் ஏற மறுத்த பெண்கள் உள்ளிட்ட போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். கைது நடவடிக்கையின் போது பொதுமக்கள் போலீசாரை கடும் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளானது ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த திருவேற்காடு கோலடி கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான நிலத்தில் வேலி அமைக்க போது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கைது செய்தது குறிப்பிடத்தக்கது. சுபா, விவரங்களுக்கு நன்றி ஜெய்கரேஷ்.